சார் வணக்கம். வணக்கம். திமுக அரசு தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் கூறியிருக்கிறார். இது பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு கூட்டணி வைப்பதற்கான ஒரு சிக்னலாக இருக்கலாமா? ராமதாஸ் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு செல்லக்கூடாது என்ற நிலைப்பாட்டை வைத்திருக்கின்றார். அதுபோல ராமதாஸ் திமுகவுடன் சேர்ந்திருந்தால்தான் நாம் 2026 தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களை வைத்து நாம் ஒரு புதிய லாபியை உருவாக்கலாம் என்று நினைக்கின்றார். இது ஏறக்குறைய அவர் திமுகவின் பக்கம் சாய்வதாகவே கருதலாம். ஏனென்று கேட்டால் தமிழகத்தின் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் நிகழ்வுகளை அவர் தொலைநோக்கு பார்வையிலே அங்கே பார்த்து அதன் மூலம் பல அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தி காட்டியவர் ஐயா அவர்கள். அதன் வாயிலாக ஏறக்குறைய அவரிடம் பெற்ற சீட்டுகள், அந்த 8 சீட்டுகளை அவர் வெற்றி பெற்றால் மிகப்பெரிய அளவில் ராமதாஸுடைய புகழ் பரவும். அதுபோல நாளை 2 கட்சிகளும் ஏறக்குறைய ஒன்று சேரும் பொழுது மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும். சட்டமன்ற தேர்தலில் 2026 தேர்தலில் திமுக, பாமக, காங்கிரஸ் அல்லது இப்படி ஒரு பெரிய ஒரு கூட்டணி அமைந்து 160 இடங்களுக்கு மேலாக 170 முதல் 160 இடம் வரை கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் மாறுபட்ட கருத்தில். நன்றி, வணக்கம், ஜெயகிரி.